பிரவீன், உலக வல்லரசான அமெரிக்காவின் அடுத்த அதிபர் யார் என்பதை ஒட்டுமொத்த உலகமே உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் சர்வதேச பொருளாதாரம் மற்றும் இராணுவ வல்லமைகளை பறைசாற்றும் உலகின் இரண்டு அணிகளுமே அடுத்து அமெரிக்காவை ஆளப்போவது யார் என்பதை எதிர்பார்த்து காத்திருக்கும் நேரத்தில் அதற்கான வாக்குப்பதிவு இப்போது தொடங்கி இருக்கிறது. அமெரிக்க தேர்தல் வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத அளவுக்கு கடுமையான போட்டி குடியரசுக் கட்சிக்கும் ஜனநாயக கட்சிக்கும் இந்த முறை நிலவுவது அந்த கருத்து கணிப்பு முடிவுகளின் மூலமாக தெரிய வருகிறது. ஒரு 7 நிறுவனங்கள் கருத்து கணிப்பு எடுத்த சூழ்நிலையில் அதில் 4-3 என்ற அளவில் தான் இந்த முன்னிலை பின்னிலை நிலவரங்கள் இருக்கின்றன. இருவரில் எவர் வெற்றி பெற்றாலும் 1% வாக்குகள் வித்தியாசத்தால் இந்த நேரோ வெற்றியை தான் பெற முடியும் என்ற சூழல் தற்போது நிலவுகிறது. ஏனென்றால் முன்னெப்போதும் இல்லாத அளவில் அமெரிக்க அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட ஒரு வேட்பாளர் பாதியில் அவர் வாபஸ் பெற வைக்கப்பட்டு அதன் பின்னர் அங்கு துணை அதிபராக பொறுப்பு வகித்த கமலா ஹாரிஸ் ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டார். இதே போல டொனால்டு டிரம்பை பொறுத்தவரை கடந்த முறை அவர் தோல்வியை தழுவிய சூழ்நிலையில் அமெரிக்க அதிபராக 2 முறை தான் பதவி வகிக்க முடியும் என்ற சூழ்நிலையில் 2வது முறையாக அவர் மீண்டும் இந்த முறை களமிறங்குகிறார். இந்த சூழ்நிலையில் கமலா ஹாரிஸ் மற்றும் டொனால்டு டிரம்ப் ஆகிய இருவருக்கும் இடையே பல்வேறு கட்ட பிரச்சாரங்கள், நேரடி விவாதங்கள் மற்றும் லாஸ்ட் ரோட் ஷோ உள்ளிட்ட பல்வேறு வகையான பிரச்சாரங்கள் நடைபெற்றன. இவை அத்தனையிலும் ஒவ்வொரு மாகாணத்திலும் இருவருக்கும் சம பலம் தற்போது இருப்பது தெரிய வந்திருக்கிறது. இதனால் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்பதை நிர்ணயிக்கும் மிக முக்கியமான வாக்குகளை இப்போது செலுத்த தொடங்கி இருக்கிறார்கள். அமெரிக்காவிற்கும் இந்தியாவிற்குமான அந்த நேர கால வேறுபாடின்படி இன்று காலை 7:30 மணிக்கு அங்கு வாக்குப்பதிவு தொடங்கி விட்டதாக அறிவிக்கப்பட்டாலும் இந்திய நேரப்படி 4:30 மணிக்கு இந்த வாக்குப்பதிவு தொடங்குகிறது. இதே போல அமெரிக்காவிலும் அந்த மாகாணங்களுக்கு இடையே நேரம் மற்றும் காலநிலை மாற்றம், அந்த நேர வித்தியாசம் 6 மணி நேரம் வரை இருக்கும் என கூறப்படுகிறது. மத்திய அமெரிக்கா மற்றும் வட அமெரிக்கா, இது தவிர பசிபிக் கடலை ஒட்டியுள்ள அமெரிக்க பகுதி மற்றும் வாஷிங்டன் டிசி மற்றும் நியூயார்க் உள்ளிட்ட பெருநகரங்கள் அமைந்துள்ள பகுதி ஆகியவற்றிற்கும் இடையே ஒரு 6 மணி நேரம் வித்தியாசம் இருக்கும் என்பதால் இன்று காலையிலேயே ஒரு 11 மணி அளவில் நியூ ஹாம்ப்ஷயர் என்ற மாகாணத்தில் வாக்குப்பதிவு தொடங்கியதாக அறிவிக்கப்பட்டது. இருந்த போதிலும் மற்ற முக்கிய மாகாணங்களுக்கு தற்போதுதான் வாக்குப்பதிவு முறைப்படி தொடங்கி இருக்கிறது. இருந்த போதிலும் இந்த வாக்குப்பதிவானது நாளை அதிகாலை 4:30 மணி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு அமெரிக்காவில் உள்ள அந்த மாகாணங்களுக்கு இடையோட கால நேர வித்தியாசம்தான் காரணம். ஒவ்வொரு மாகாணங்களுக்கும் அங்கு ஒவ்வொரு சட்டங்கள் இருப்பது போல ஒவ்வொரு மாகாணத்திற்குமான நேர கால இடைவெளியும் மாறுபடும். அது 1 மணி நேரத்திலிருந்து 6 மணி நேரம் வரை அமெரிக்காவின் பல்வேறு மாகாணங்களில் நேரங்கள் மாறுபடும் என ஏற்கனவே அனைவரும் அறிந்ததுதான் அது. இதனால் இந்த வாக்குப்பதிவானது இப்போது அதிகாரபூர்வமாக தொடங்கி இருக்கிறது. இருந்தாலும் உலகின் மிக முக்கியமான ஜனநாயக நாடுகளில் ஒன்றான அமெரிக்காவில் உள்ள 50 மாகாணங்களில் மொத்தம் உள்ள 18,65,00,000, இந்தியா 140 கோடி மக்கள் தொகையுடைய நாடு. 18 கோடி மக்கள் தொகையுடைய அமெரிக்கா ஒட்டுமொத்த உலகையே கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு அதனுடைய செல்வாக்கும் பொருளாதார வலிமையும் அந்த இராணுவ பலமும் இருப்பதை நாம் வரலாற்றின் பல்வேறு காலகட்டங்களில் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கோம். இப்போது வரை பங்கு சந்தையிலிருந்து அது உலக நாடுகளுக்கு இடையேயான எல்லைகளை வரையறுப்பது வரை அமெரிக்காவின் தலையீடு மற்றும் பங்களிப்பு என்பது உலக வரலாற்றின் பக்கங்களையே, உலக வரைபடத்தின் கோடுகளையே மாற்றும் வல்லமை வாய்ந்த பதவி என்பதால் அந்த அமெரிக்க அதிபர் பதவிக்கு போட்டியிடுவது யார் வெற்றி பெறுவார்கள் என்பது குறித்த எதிர்பார்ப்பும் ஆர்வமும் ஒட்டுமொத்த உலகத்திலும் நவம்பர் மாதம் அந்த 4 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது நடக்கக்கூடிய இந்த தேர்தலில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நாளை காலை இந்திய நேரப்படி ஒரு 10 மணி அளவில் அமெரிக்காவின் புதிய அதிபருக்கான வாக்கு எண்ணிக்கை தொடங்கக்கூடும். அவ்வாறு தொடங்கும் போதே முதல் கட்ட முன்னிலை நிலவரம் தெரிய வரக்கூடும். கடந்த முறை போல இந்த முறையும் கடுமையான இழுபறி நிலவும் என்பதால் அமெரிக்காவில் வெற்றி பெறும் அந்த வேட்பாளர் ஜனவரி 20ஆம் தேதி பதவி ஏற்பார். 6ஆம் தேதி அதிகாரபூர்வமாக வெற்றி பெற்றவர் யார் என்பதை அவர்கள் அறிவிப்பார்கள். அதற்கு முன்னதாகத்தான் இந்த எலக்ட்ரல் காலேஜ் வாக்குகள், பிரதிநிதிகள் செனட் மெம்பர் வாக்குகள் என பல்வேறு கட்டங்களாக அந்த வாக்குகளின் மூலமாக முடிவு செய்யப்படுகிறது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் யார் வெற்றி பெற்றார் என்று. அதிக வாக்குகள் அங்கு வெற்றியை தீர்மானிப்பதில்லை. அதிக எலக்டோரல் காலேஜ் வாக்குகள் உள்ள மாகாணங்களில் யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பதே அதிபர் பதவியை பெறப்போவது யார் என்பதை நிர்ணயிக்கும் என்பதால் அது தொடர்பாக இந்த 7 ஸ்விங் ஸ்டேட்ஸ் என்று அழைக்கக்கூடிய இந்த ஊசலாட்ட மாகாணங்கள் அல்லது போர்க்கள மாகாணங்கள் என்று அழைக்கக்கூடிய
அந்த அரிசோனா, ஜார்ஜியா, மிச்சிகன், நிவேடா, கரோலினா, பென்சில்வேனியா, விஸ்கான்சியா ஆகிய மாநிலங்களை பொறுத்தவரையிலும் இந்த முறை 3 மாகாணங்களில் ட்ரம்பும் 3 மாகாணங்களில் கமலா ஹாரிஸும் ஒரு மாகாணத்தில் சமமான நிலையும் நிலவுவதாக இப்போதும் அந்த முடிவுகள் தொடர்பாக குழப்பங்கள் நீடிக்கின்றன. ராய்டர்ஸ், நியூயார்க் டைம்ஸ் உள்ளிட்ட முன்னிலை ஊடகங்கள் எடுத்த கருத்து கணிப்புகளின் கூட அந்த 1% நூல்நிலையில் தான் வெற்றி விகிதமானது அங்கு முடிவானது மாறுபடுகிறது. ஒவ்வொரு மாகாணத்திலும் ஒவ்வொரு முடிவு என்பதால் இந்த முடிவை அமெரிக்க மக்கள் வாக்காளர்கள் எவ்வாறு எடுக்கப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. ஒருவேளை இங்கு இந்த தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றால் அவர் தோல்வியடைந்த ஒரு அதிபர் தேர்தலில் தோல்வியடைந்த பின்னர் 2வது முறையாக டொனால்ட் ட்ரம்ப் தேர்ந்தெடுத்த முதல் அதிபர் என்ற பெருமையை டொனால்ட் ட்ரம்ப் அவர் பெறுகிறார். ஒருவேளை கமலா ஹாரிஸ் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று அமெரிக்க அதிபரானால் அமெரிக்க இந்திய தமிழ் வம்சாவளியான கமலா ஹாரிஸ் வெற்றி பெற்றார் என்ற ஒரு புதிய வரலாறு. அமெரிக்காவின் முதல் பெண் அதிபர், அமெரிக்காவின் முதல் ஆசியன் ஆப்பிரிக்கன் ஃபீமேல் பிரசிடென்ட் மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவர் அமெரிக்காவை ஆண்ட பெருமை என்ற வரலாறு என்று பல்வேறு பெருமைகளை பெற்றவராக கமலா ஹாரிஸ் திகழ்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதனால் இந்தியர்களிடையே இந்திய வம்சாவளியான கமலா ஹாரிஸ் தான் வெற்றி பெற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் ஆர்வமும் விருப்பமும் மேலோங்கி இருக்கிறது. வாஷிங்டன் டிசியிலிருந்து 13,500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள துளசேந்திரபுரம் என்ற குக் கிராமத்தில் இருந்து உலக வல்லரசை ஆளப்போகும் பெண்ணாக கமலா ஹாரிஸ் உருவெடுத்து வளர்ந்த வரலாறும் தொடர்ந்து பல செய்தி தொகுப்புகளாக வெளிவந்து கொண்டே இருக்கின்றன. அந்த கிராமமும் இப்போது ஒரு வெளிநாட்டு பயணிகளின் சுற்றுலா மையமாகவும் உருவாகி இருக்கிறது. ஐரோப்பிய நாடுகளில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகள் தஞ்சாவூருக்கு சென்றுவிட்டு திருவாரூரில் உள்ள அந்த மன்னார்குடி அருகே உள்ள அந்த கிராமத்திற்கு சென்று கமலா ஹாரிஸின் உறவினர்கள் மற்றும் அந்த வம்சாவளியினரை சந்திக்கக்கூடிய நிகழ்வுகளும் இப்போது அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதற்கான துளசேந்திரபுரம் கிராமமும் இப்போது மிக முக்கியமான அந்த பைங்கா நாடு என்ற குக்கிராமமும் உலக வரைபடத்தில் ஒரு இடத்தை பிடித்திருக்கிறது. இது சர்வதேச அளவில் இந்த உலக மயமாக்கல் மற்றும் எந்த நாட்டை சேர்ந்தவரும் எந்த நாட்டையும் ஆளலாம், மக்கள் சேவை செய்யலாம் என்ற கருத்தாக்கத்திற்கு புத்துயிர் ஊட்டும் வகையில் இங்கு தமிழகத்தின் ஒரு குக்கிராமத்தில் பிறந்த ஒரு பெண் உலக வல்லரசான அமெரிக்காவையே ஆள்வதற்கான தேர்தலில் போட்டியிடுகிறார். அவர் ஏற்கனவே ஆண்டு விட்டார், துணை அதிபராக அவர் பொறுப்பு வகித்து விட்டார். இப்பொழுது அதிபர் தேர்தலிலும் அவர் ஜோ பைடனின் அந்த வயது முதிர்வு மற்றும் பிரச்சாரத்தில் பல்வேறு கருத்துக்களை மறைந்து அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு சிக்கலான சூழ்நிலை ஏற்பட்ட போது கமலா ஹாரிஸுக்கு அமெரிக்க நாட்டு மக்கள் அனைவரும் ஆதரவு அளித்தது அந்த நாட்டின் ஜனநாயகத்தின் ஒரு முதிர்ச்சி தன்மையை காட்டுகிறது. இந்த சூழ்நிலையில்தான் அமெரிக்க தேர்தல் உலக நாடுகளால் மட்டுமல்ல, இந்தியர்களால் மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ள அவரது சொந்த கிராமத்திலும் உற்று கவனிக்கப்படுகிறது. தமிழகத்தை சேர்ந்த கமலா ஹாரிஸ் அமெரிக்காவின் அதிபராக ஆவாரா அல்லது டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் அதிபர் ஆவாரா என்ற எதிர்பார்ப்புக்கு நாளை இதே நேரத்தில் விடை கிடைத்துவிடும். பிரவீன்.